ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. லாஸ்ட் 2 டேஸாக என்னால் வீடியோ போட முடியல. அதுக்கு ரீசன் என்னென்னா ஃபாஸ்டிங் மந்த் இல்லையா, ஸோ அதனால் என்னால் தொடர்ந்து போட முடியலை. பட் அதுக்காக யாரும் கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இன்றைக்கி நான் 2 வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லோரும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. இங்கே சசி நல்லா சரக்கு அடிச்சுட்டு சிகரெட்லாம் அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காளா. அப்போ பார்த்தா சசியோட ரூம்லேருந்து நிறைய புகையாக வர ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. உடனே சசியோட ரூமுக்கு போயிட்டு கதவை தட்டுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கதவை திறந்துட்டு உள்ளாக்க போனால் அங்கே ஒரே புகை மூட்டமாக இருக்கு. அங்கே சசி தலையில் துணியெல்லாம் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கா, புகையெல்லாம் போட்டு. உடனே இதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. என்ன சசி பண்ணுற அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்டுட்ருக்கேன். அதான் வீட்டில் புகை போட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற கெட்ட இதெல்லாம் போகும்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, உடனே அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, அதான் கீழே பூஜை ரூம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது ஏன் ரூமில் தனியாக பண்ணுற. அது மட்டும் இல்லாமல் பாட்டிக்கு சுத்தமாக புகைனா அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சசிக்கு ஒரு மாதிரியாவது, ஐயோ பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறா. சரி சரி, நாங்கள் எல்லாரும் ரொம்ப பயந்துட்டோம், இனிமேல் இது மாதிரிலாம் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட இங்க சீமா என்ன பண்றா, அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சிகரெட்டு துண்டு கிடக்கு. உடனே இதை பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது, ஒரு பொண்ணு ரூம்ல எப்படி சிகரெட்டு துண்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சசி மேல டவுட் படவும் ஆரம்பிச்சிடுறா. அதோட இங்க கருணா இருக்கால, அவ கோச்சிக்கிட்டு ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்கால. உடனே சசி சமாதானப்படுத்துறதுக்காக போறா. சாரி அத்தை, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னா, இந்த என்ன சசி நீ இப்படிலாம் பண்ணவே கூடாது, எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ற, உன்னால எனக்கு இன்னைக்கு ரொம்ப அசிங்கமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு கடுப்பாகுது. எப்ப பார்த்தாலும் இந்த கிளவி காலை பிடிச்சிட்டு இருக்க வேண்டியதாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க சீமா துணி காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சசி ரூமுக்கு நேரா கீழே பார்த்தா அதே மாதிரி சிகரெட் துண்டு கிடக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, சசி ரூம்லயும் சரி சசி ரூமுக்கு கீழேயும் சரி இந்த மாதிரி இருக்கே, இது வரைக்கும் நம்மளோட வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் கலந்ததே இல்லையே, யாருக்குமே இந்த பழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சிட்டே இருப்பா. ஓகே, நம்ம இதை பத்தி ரோஹிணிட்டே கேட்டுடலாம், அந்த சசி மேல டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்மா வீட்டுக்கு கால் பண்றா. ரோஹிணிட்ட பேச அங்க அத்தைக்காரங்க தான் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்னம்மா செய்யுமா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால அவங்க பாட்டு அவங்க கதையை பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நல்லா இருக்கா அத்தாசி, ரோஹிணி எங்க போயிருக்கா அப்படின்னு கேட்டா, அவ வெளிலவே இருக்காமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி வந்தது பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறா. இது எல்லாத்தையுமே மேல மாடியில இருந்து சசியும் கேட்டுட்டு இருக்கா. ஆஹா, இந்த சீமா நம்ம மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா போலயே, ரோஹிணி மட்டும் இந்த வீட்டுக்கு வந்தானா நான் வசமா மாட்டிப்பேன், அவ வரத்துக்குள்ள என்னோட கல்யாணமும் நடந்து முடியணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிரிமினலா யோசிச்சுட்டு இருக்கா. இங்க கரெக்டா சீமா கிட்ட சசி பேச வரா. இந்த பாருங்கக்கா, என்னக்கா ஒரு மாதிரி இருக்கீங்க, அப்புறம் கையில இந்த சிகரெட் துண்டை பார்த்து என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கிட்ட, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாருங்கக்கா யாருக்கா இருந்தாலும் இந்த சந்தேகம் வரத்தான் செய்யும், இது வேற யாரோடதும் இல்ல, என்னோட மாமான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் வந்தாருல்ல அவரோட தான், அவருக்கு இந்த பழக்கம் இருக்கு, அவர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு, அந்த துண்டு மட்டும் இல்லக்கா என் கையில பாருங்க இந்த மாதிரி 10-15 துண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இது எல்லாமே உன்னோட மாமா பண்ணது தானா அப்படின்னு கேட்டா, ஆமாங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு கதையை சொல்றா. ஆனா சீமாக்கு இதை நம்புறதா நம்ப கூடாதுன்னு தெரியாம அப்படி யோசிச்சுட்டே நிக்கிறா. இங்க அப்படியே நம்மளோட சீமா ரூமுக்கு வரா. அவளோட கண்ணை யாரோ பொத்துறாங்க. யாருன்னு பார்த்தா வேறு யாரும் இல்லை, நம்மளோட பிரேம் தான். அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே நெத்தியோட நெத்தியா வைக்கிறான். அவளோட நெத்தியில இருக்கிற குங்குமம் இவனோட நெத்தியில படுது. உடனே அவ தொடச்சி விட்டுட்டு, என்ன இன்னைக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கீங்களேன்னு கேட்டா, ஆமா என்னோட பொண்டாட்டிக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரியை எடுத்து கொடுக்குறா. அதை பார்க்குற சீமாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்பதான் பிரேம் கவனிக்கிறான். என்ன சீமா என்னாச்சு, ஒரு மாதிரி இருக்கே, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறான். அப்பதான் அவ சசி சிகரெட்
சிகரெட் துண்டுலாம் கடந்திருக்கும்ல, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இல்லையே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. இந்த பாரு, நீ வந்து ஏதாவது சின்னதாக சோகமாக இருந்தால் கூட நான் கண்டுபிடிச்சிருப்பேன், அதனால எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நீ ஒன்றும் கவலைப்படாத சரியா, எப்போவுமே நீ சிரிச்ச முகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான். அதோட இங்கே சீமா வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ சித்தார்த் தயங்கி தயங்கி அவளோட பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கா. என்ன சித்தார்த், என்ன ஆச்சு, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க, என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் ஒரு பெண் எடுத்து கொடுத்து, இந்த மாதிரி உங்களோட தங்கச்சிக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அதனால அவளுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு பெண் வாங்கியிருக்கேன், இதை வந்து நீங்கள் அவள்கிட்ட கொடுத்துட்றீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே அவளும் சந்தோஷப்பட்டுட்டு கண்டிப்பாக கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறா. அதோட இங்கே வந்து ஒரு பூஜை நடக்குது. அதனால எல்லாருமே வந்து குடும்பத்தோட உட்கார்ந்துருக்காங்க. ஒருத்தரா ஆரத்தி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த ஃப்ராடு பையன் இருக்கால, அவன் வந்து சசிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அவன் வந்து ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்கான். உடனே மெசேஜ் போடுறான், இந்த மாதிரி நீ வந்து வீட்டுக்கு வெளியில் நீ வரல அப்படின்னா நான் வந்து உன் வீட்டு உள்ளாக்கியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்றான். உடனே இவளும் பதறி அடிச்சுக்கிட்டு பறக்க பறக்க ஆரத்திலாம் எடுத்துட்டு வேகமாக வந்து வெளியில் போகிறா. இதெல்லாம் கவனிச்ச சீமா சந்தேகப்பட்டு அவளோட பின்னாடியே போகிறா. அங்கே வந்து அந்த ஃப்ராடு பையன் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்கான். உனக்கு என்னடா பைத்தியம், எதுக்கு இப்படி வந்து இப்படிலாம் வந்து என்னை தொல்லை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், நான் தான் உங்ககிட்ட சொன்னல எனக்கு பணம் வேணும்னு, ஆனால் நீ தர மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டால் அவளே இவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறா. இன்னும் ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம் இருக்குது, அதுக்குள்ளே நான் வந்து பார்த்து உனக்கு எப்படியாவது தர பார்க்குறேன், நான் புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் வந்து அவகிட்ட ஒரு சீட்டு மாதிரி இருக்குது, அதை கொடுக்குறான். அந்த நம்பர் வந்து ஒரு 4 டிஜிட் நம்பர் எழுதியிருக்கு. அதை பார்த்த உடனே சசியோட முகமே மாற ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பதறிட்டு நிற்கிறா, ஷாக் ஆகி. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு சீமா வந்துடுறா. என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்குறா. உடனே அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த மாதிரி சசியை பார்க்கணும் ஒரு விஷயமா வந்தேன், அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து அவர் போனதுக்கப்புறம் சீமா கேட்குறா, என்னாச்சு சசி, ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஓகே தானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்கையே அழைச்சிட்டு போயிடுறா. அதோட வேகமாக அவளோட ரூமுக்கு போயிட்டு அவளோட டைரியை எடுத்து நடுப்பக்கத்தில் பார்க்குறா. அதே 4 டிஜிட் நம்பர் வந்து எழுதியிருக்கு. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா டோர் கதவை யாரோ தட்டுறாங்க. யாரா அதை தொல்லை பண்ணிகிட்டே இருக்காங்களே அப்படின்னு புலம்பிக்கிட்டே கதவை திறக்கிறா. அங்கே வந்து அவளோட மாமியார் தான், வாங்க அத்தை, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லைம்மா கீழே வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இல்லை நான் வந்து பாத்ரூம் போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ தான் சசி வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் ஒரு விஷயம் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறா. என்னென்னு சொல்லுமா அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி வந்து நான் அனாத ஆசிரமத்துக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க முகம் மாற ஆரம்பிக்குது. என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணுற, நீ வந்து இந்த வீட்டோட மருமக, இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் ஆக போகுது, அப்படி இருக்கும்போது நீ எப்படி வந்து அங்கே போகலாம், அதெல்லாம் போவேனா நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, இல்லை எனக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது, நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், போயிட்டு கொஞ்சம் நல்லா வந்துடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. இவங்களும் வந்து சரிம்மா உன் விருப்பம் எதுவோ அது படி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இங்கே பாட்டி எல்லாருக்கும் முன்னாடியும் இனிமேல் ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்குது, அதுக்கான வேலையெல்லாம் சீக்கிரமாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசும்போது அங்கே கரெக்டாக மனோரஞ்சனியோட என்ட்ரி. நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. நீங்கள் கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்க, நான் பாருங்க காய்கறியோடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதோட எல்லாரும் பார்த்து சிரிச்சு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மனோரஞ்சனியை பார்த்தோன்னே சசி வந்து இந்த கிழவிங்க வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அதோட இங்கே மனோரஞ்சனி வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. காலையிலேயே காஃபி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சசி வந்து போய் காஃபிலாம் கொடுத்து நல்லா பார்த்துக்கிறா. என்னடா இது இவ வந்து ரொம்ப நல்ல விதமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மனோரஞ்சனி கிளம்பிட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக பவியும் உமாவும் வந்து இந்த மாதிரி சசி வந்து இல்லாத கூத்து பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமில் வந்து புகை போட்டது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவள் பண்ண எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காளுங்களா. இதெல்லாம் கேட்டவுடனே ஓ அப்படியா கதை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து சசியை பற்றி அவங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், அவளை பற்றி சில விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்குமே சசி மேலே சின்னதாக டவுட் வந்துருச்சு போல். அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு நைட்டு இன்னொரு பாட்டு வரும், ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.